Al-Islam Matriculation School, Kollapuram. Very good morning, parents, and the delegates who decorates the stage. I'm very proud, and I wish, and I respect those people who contribute on the society's transformation to the education. And I wanted to thank also, because every initiation starts from everybody. Because after this initiation only, something accomplishment will happen. And I wanted to thank you, parents, on the patience and the crowd. This involvement shows your interest and aspiration on your children's education. I want to thank you seriously. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பின்னாடி இருக்க வரைக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? எனக்கு கொஞ்சம் இங்கே இந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் மறைச்சிருக்கு, சரியாக பார்க்க முடியல. ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் இது என்ன இந்த விழா நடந்துட்டு இருக்கு, ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த லீடு பார்ட்னர்ஷிப்பு, குழந்தையோட கல்வித்தரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியாச்சு. டீ குடிச்சாச்சு, அப்புறம் கிளம்ப வேண்டியது என்ன? ரைட்? அப்புறம் என்ன இருக்கு? இல்லை, இனிதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச போகிறோம். உங்களோட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த குழந்தைகளுக்காக, இந்த குழந்தையோட முன்னேற்றத்துக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோம். நம்ம பேச போகிறோம். அதனால நான் கீழே வந்துடுறேன். இது ஒரு வழி உரையாடலாக இருக்காது, நிச்சயமாக இது கலந்து உரையாடலாக இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு நான் பேசி முடிச்சதுக்கு பிறகு அப்படின்னா நிச்சயமாக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் நான் இங்கே இருப்பேன். அதனால் கேள்விகளை, என்ன கேள்வி மனசில் தோணுதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்களும் ஒரு சில வேலைகளை விட்டு வந்திருக்கீங்க, நானும் சில தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கேன். அதனால் உங்களோட குழந்தைகளை பற்றி பேசுறதுக்காக இங்கே இருக்கும், அப்படி உங்களோட எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கே இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட முழு கவனத்தை நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போடணும் அப்படிங்கிறதும் என்னோட அன்பான வேண்டுகோளாக இருக்கு. கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். செய்யலாமா? கேட்கல? அட்லீஸ்ட் thumbs up. Everybody. Perfect. Good. Thank you. Shall come down. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வரைக்கும் கேட்குதுல நான் பேசுறது? நல்லது. ஒரே ஒரு கேள்வி தான் முதல்ல. அனுபவ கல்வி பெருசா இல்ல படிப்பு இந்த கல்வி பெருசா? எதுக்கு ஒரு மார்க் கூட? பட்ட படிப்பு அறிவா இல்ல அனுபவ அறிவா? கேட்ட கேள்வி புரிஞ்சுது? அனுபவ கல்வி பெருசா, படிப்பு படிப்பு பெருசா? எதுக்கு வேல்யூ கூட? புரியல? அனுபவ கல்வி இல்ல. நான் எம்பிபிஎஸ் எம்டி எம்எல்டி லண்டன் தெரியாது இல்லையா? நானு நிச்சயமா நீங்க சொன்னது சரி. அனுபவ கல்விக்கு தான் எப்பவுமே ஒரு மார்க் கூட. அனுபவம் தான் எல்லாமே. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல. கரெக்டா? இங்க உள்ளவங்க எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு தெரியல. நான் படிச்ச படிப்புக்கான வேலையில தான் இருக்கேன். கை தூக்குங்க. தேங்க்யூ சார். எவ்வளோ பேர் உங்க வீட்டில் உங்களோட குழந்தைகள், உங்களுடைய பெட்டர் ஆஃப் how many can accept? நான் படிச்சுக்கான வேலையில தான் இருக்கேன். என்னோட வீட்டில் இருக்கவங்க, என்னோட ஒய்ஃப். எஸ், தேங்க்யூ. இங்க யாருமே இல்லையா? உங்களுடைய கணவராக இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மாமா, சித்தப்பா, பெரியப்பா படிச்ச படிப்புக்கான வேலையில் இருக்காங்க. எத்தனை பேர்? குட்.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே 50% கூட இல்லை. படித்த படிப்பை முடிச்சுட்டு நம்ம அடுத்து போனோம்னா அங்கே ஒரு தனி உலகம் காத்திருக்கணும் இல்லையா? ரைட். ஸோ இதெல்லாம் கண்டினியூட்டி நம்ம அடுத்து பேசுவோம். இதெல்லாம் எதுக்கு நான் கேட்டேன் அப்படிங்கிறத அடுத்து பேசுவோம். ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தூக்கமின்றி வாழ்ந்து பிள்ளைகளை கனவு காண செய்கிறார்கள். அதனால்தான் குழந்தைகளும் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். அயராது உழைத்து தரையில் குழந்தைகளுக்கு போர்வை நெய்கிறார்கள். தங்கள் செருப்பில் பல துளைகள் இருந்தும் அவர்களின் முகத்தில் கலகலப்பை காட்டுகிறார்கள். அதனால்தான் குழந்தைகளும் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். வெகு தூரம் செல்லும் போது கைகளில் தூக்கி செல்கிறார்கள். தோளில் சுமந்து அவர்களை முன்னேற செய்கிறார்கள். அதனால்தான் குழந்தைகளும் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். கொளுத்தும் வெயிலிலும் நிழலை காட்டுகிறார்கள். வியர்வையை சிந்தி சிந்தி அவர்கள் வாழ்விற்கு மனம் கூட்டுகிறார்கள். அதனால்தான் குழந்தைகளும் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். தன் சிறகை கொடுத்து அவர்களை சிறகடிக்க செய்கிறார்கள். அவர்களின் சோகத்திலும் நம்பிக்கையை காட்டுகிறார்கள். அதனால்தான் குழந்தைகளும் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். தினந்தோறும் உங்களை போன்ற லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் தான் விளக்கை போன்று எரிந்து தனது குழந்தைகளின் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குகிறார்கள். லீட் இந்த பாசமுள்ள தியாகத்திற்கு தலை வணங்குகிறது. நம்ம உழைக்கிறது, நம்ம பாடுபடுறது அத்தனை யாருக்காங்க? இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை யாரும் வருது? நம்ம குழந்தைகள் வருது இல்லையா? நம்ம எத்தனை நம்ம தேனியோட கூட்ட உடச்சி தேனியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் அதை உருவாக்கிய அந்த திறமை அதுக்கு இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு காசோ பணமோ அதை விட முக்கியமா நல்ல ஒரு கல்வி இல்லையா? இந்த கல்வி நல்ல ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களோட அனுபவங்களுக்கு இது வெற்றியை கொடுக்கறது உதவும். ஒரு கல்வி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட குழந்தையோட தினசரி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கும் அந்த குழந்தை தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கும் பயன்படுறதா இருக்கணும் இந்த கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம இங்கே செய்ய போறோம். என்னுடைய பேர் ஹரிஹரன். நான் இந்த லீடு நிறுவனத்தினுடைய தமிழ்நாடு ஹெட். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 1500 பள்ளிகளுக்கு மேல் லீடு மட்டும், பியர்சன் அப்படிங்கிற நிறுவனத்தோட புத்தகங்கள் மட்டும் ஒரு 3000 பள்ளிகளில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாத இந்தியாவில் 9500 பள்ளிகளுக்கு நம்ம இந்த கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த ஸ்கூல்ல எங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. நாங்க ஒரு பள்ளியோட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிகளுக்கு சில தகுதிகள் தேவைப்படுது. அதை பொறுத்து தான் அந்த ஸ்கூலை நாங்க அப்ரோச் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம்.
இங்க பெரும்பாலும் திருவாரூர்ல மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்ல இருக்கான்னு கேட்டா இருக்காது. செலக்டட் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இந்த கொல்லாபுரத்துல இந்த தாலுகா மக்களுக்கு இந்த எஜுகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களோட முன்னோடியான வேலை எங்க அப்படின்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நல்ல சிறந்த கல்வி அப்படிங்கிறத நம்ம மாற்றணும். அப்படி அல்ல, சிங்கப்பூர்ல வெளிநாடுகளில் போனோம் அப்படின்னு சொன்னா அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம ஊர்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது. எஸ் ஆர் நோ? சாதாரண பள்ளி எஜுகேஷனுக்கும் ஒரு சிறந்த பள்ளி எஜுகேஷனுக்கும் ஃபீஸ்ல வித்தியாசப்படுதுல்ல? வித்தியாசப்படுதுல்ல? ஆமாவா இல்லையா? எஸ். ஏன் அதை மாற்றணும் அப்படிங்கிறத எங்களோட நிறுவனத்தினுடைய வேலை. அந்த வேலையை தான் சரியா நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தாலுக்கால ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி நம்ம போவோம். அப்படி இந்த கொல்லாபுரம் ரீஜன்ல நாங்க சில பள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. நான் சொன்னேன் எலிஜிபிலிட்டி இருக்கு கிரைட்டீரியா அப்படின்னு. அதுல முதல்ல ஓனரோட கான்சென்ட்ரேஷன் ஸ்கூல்ல எவ்வளவு இருக்கு, எதுக்காக அந்த பள்ளி நடத்துறதுக்கான காரணங்கள், சில காரணங்கள் இருக்கா, பிரின்சிபலோட ஆம்பிஷன் எப்படி இருக்கு, அவங்களோட ரொட்டீன் பிளான் எப்படி இருக்கு, டீச்சர்ஸோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ரிசல்ட் கடந்த கால ரிசல்ட் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, சர்வீஸா பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமா நாங்க அதை வந்து டிக்ளேஸ் பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணதுல இந்த கொல்லாபுரத்துல இந்த அலிஸ்லாம் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. எஸ், கம்ப்ளீட்லி சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் I seriously wanted to appreciate you people and the management very in a great way. அப்படி இவங்க நம்ம அந்த வீடியோ பார்த்தோம், எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, ஒரு செகண்ட்ல இருந்தும் இந்த கல்வி இந்த நிறுவனம் வந்து அடுத்த நிலைமைக்கு தன்னோட சொசைட்டியை மாற்றணும் அப்படிங்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கலாம். அந்த மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் இங்க இருந்து பயனடைச்சு போயிருக்காங்க. ஸோ இன்னும் அதை வலுவை கூட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வியை இங்கே கொடுக்கும். வேற நீங்க 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி என்ன படிப்பீங்களோ அந்த கல்வியை இங்கே நம்ம குழந்தை படிக்க போறாரு இல்லையா? அதுதான் செய்ய போறீங்க. நான் சொன்ன உங்களுக்கு அனுபவ கல்வியோட படிப்பு கல்வி என்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதர் வந்து தன்னுடைய 30வது வயதுல அவர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. கொண்டாடும் போது அவருக்கு மற்றவங்க எல்லாம் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து அப்பாவுக்கு பிறந்தநாளுக்கு தயாரா இருக்காரு. நான் இவர் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கு. அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, 30 வயசு ஆயிடுச்சு, நான் பெருசா எதுவும் சாதிக்கலையே, அப்படியே இருக்கட்டும், சரியான வகையில நான் சேர்க்கறதுக்கான பொருள் சேர்க்கறதுக்கான ஒரு ஊன்றுகோலான ஒரு சில விஷயங்களை நான் ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கலையே, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொபோஷன் இல்லையே, நமக்கு ஒரு கவலை, நமக்கு எதுக்கு பிறந்தநாள் அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி வராங்க, சொல்றாங்க, இல்லை இல்லை நீங்க நிச்சயமா உங்களால நல்லா செய்ய முடியும், கவலைப்படாதீங்க, இந்த பிறந்தநாளை கொண்டாடுவோம், இன்னையிலேருந்து ஒரு விஷயம் எடுப்போம், ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எது நல்லா கை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம அப்படிதான் நம்மளோட பெட்டர் ஆஃபர் சப்போர்ட்டா இருக்கும். அதே போல அவங்க மனைவியை அவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து பேசி நம்ம ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்கலாம், மளிகை கடை ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு வாரம் நல்லா போகுது, நல்ல வேகமா கொஞ்சம் பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து கொஞ்சம் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. உன்னாலதான் இந்த பொருளீட்டு நடந்தது, என்னாலதான் நான் இந்த பிசினஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சு. அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வெளியில போக ஆரம்பிச்சாங்க. அந்த பிசினஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த பிசினஸ் வந்து ஒரு கஷ்டம், கம்ப்ளீட்டா கஷ்டம். கையில இருந்து திருப்பி பொருட்செலவு வச்சுட்டு கையில இருந்து காசு போட்டு அதை பட்ட கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப மறுபடியும் 31வது பிறந்த நாளுக்கு வந்து வருத்தப்பட்டு நீ நம்ம வாழ்றதுல ரோஜனவே இல்லைன்ற அளவுக்கு போயிட்டாரு. ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, பரவாயில்ல ஒன்னும் ஆகல, இந்த தடவை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்,
தனியா செய்யுங்க. யாரும் வந்து நம்புவாங்க. நீங்களா தனியா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லி அவங்களோட இன்னொரு ஆலோசனை கொடுக்குறாங்க. உங்களோட சொந்த பந்தத்துல கொஞ்சம் பைசா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லி மறுபடியும் இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பேங்க்ல கடன் வாங்குறாரு, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்ல கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாரு. இதனால அதே கூட நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அவரோட 32 வயசுல இந்த பிசினஸ் முடிச்சிட்டாரு. சுத்தமா மறுபடியும் இப்ப என்ன ஆச்சுன்னா கடனை அடைக்க முடியாத அளவுக்கு கடன் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இறந்தாச்சு, திருப்பியும் ஒரு கடன் ஆயிடுச்சு. அப்ப இந்த தடவை நம்ம அவ்வளவுதான், இனி நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லை, கண்டிப்பா நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய லாஸ். அப்ப அவங்க மனைவி வராங்க, மறுபடியும் உத்தரவு கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க தோண்டு போல தன்னோட நகைகளை கொடுத்து மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இந்த இழப்புல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கும், ஒரு லெசன் கிடைச்சிருக்கும். அதனால மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க, தன்னோட நகையெல்லாம் கொடுத்து திருப்பி நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி கை மாற்றி விடுற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு கொள்முதல வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் என்ன ஆகுது, அடுத்த வருஷம் 33வது வயசுல முடிவே பண்ணிட்டார், எல்லாம் தயார் பண்ணிட்டார் தன்னை முடிச்சுக்கிறேன். அப்ப இந்த அவங்க மனைவியும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ எதுலதான் உனக்கு வரும், என்னதான் வரும், இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு என்னதான் தெரிஞ்சு, உண்மையாவே நீ போட்டலாம் வேஸ்டா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நான் சொல்ல கேக்குதா? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து இந்த 3 வருஷத்துல நான் கத்துக்கிட்டது, எனக்கு நிச்சயமா பிசினஸ் வராது, ஆனா எனக்கு பப்ளிக் ரிலேஷன் நல்லா இருக்கு. நான் கஸ்டமர்கிட்ட பேசுறதுல, கஸ்டமருக்கு சில வேலைகளை முன்னோடியா எடுத்து செஞ்சு கொடுத்து அவங்கள திருப்தி பண்றதுல, அதனாலதான் நான் தோத்துட்டேன், நிறைய விட்டுட்டேன் வெளியில, அதுதான் எனக்கு வரும் அப்படிங்கிறார். என்னால நிச்சயமா நல்லா பேச முடியும், எனக்குள்ள கருத்தை வந்து ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு லா படிக்கிறாரு, போய் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாரு, லாயர் ஆகிறாரு, அவர் லைஃப் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஸ்டார்ட் வந்து எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா, ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே மெதுவா இஸ் குட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங், ரைட், மக்களுக்கு சேவை பண்றதுல நல்ல திறமை உள்ள ஆள் இல்லையா, அது எங்க அவரை கொண்டு போயிருச்சுன்னா அரசியல் கொண்டு போச்சு. உலகத்திலேயே மிக பவர்ஃபுல் கண்ட்ரி யூஎஸ், அதனுடைய 18வது பிரசிடென்ட் ஆனாரா யாரு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆப்ரஹாம் லிங்கன். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் இன்னைக்கும் உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுனா அவரை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. யூஎஸ்ஐ வந்து தலைகளாக புரட்டி போட்டதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு. பெரிய வல்லரசாகவும் இன்னைக்கு நாடுகளில் முன்னோடிய நாடுகளில் யூஎஸ் ஆக்கிறதுக்கும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு. ஆனால் அவர் பாருங்க, தன்னோட 30வது வயசுல 33வது வயசுல வாழ தகுதி இல்லைன்னு நினைச்சக்கூடிய ஒரு ஆள். நான் சொல்ல புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? 33 வயசுல ஒரு ஆள் வாழ தகுதி இல்லைன்னு முடிவு பண்ண ஒரு ஆள் தன்னோட திறமையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போயிட்டாரு? உலகத்தோட உச்சிக்கு போயிட்டாரு. இன்னைக்கும் நம்மள பல பேர் நம்மளோட குழந்தையோட திறமை என்னன்னு தெரியறது இல்லை. குதிரையை வந்து நம்ம மறையாட சொல்லிட்டு இருக்கோம், யானையை வந்து வேட்டையாட சொல்லிட்டு இருக்கோம், மீனை வந்து பறக்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம குழந்தையோட கிரியேட்டிவிட்டியும் அவங்களோட டேலண்ட் என்னன்னு தெரியக்கூடிய ஒரு கல்வியா இருக்கணும். அப்படிப்பட்ட கல்வியா தான் இங்க இருக்க போகுது. இனி இந்த பள்ளியில, அல் இஸ்லாம் பள்ளியில ஒரு குழந்தைக்கும் அஷ்யூர்ட் லேர்னிங், அதாவது கம்பல்சரி 100% லேர்னிங் ஃபார் எவ்ரி சைல்ட் அப்படிங்கறத கொடுக்க போறேன். ஈவன் லாஸ்ட் பெஞ்சருக்கு கூட ஸ்லோ லேர்னர், ஃபாஸ்ட் லேர்னர் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறது.
எல்லா குழந்தைக்கும் கட்டாயமா கல்வி கிடைக்கணும்ன்றத நம்ம உறுதி செய்ய போறோம். அதை எப்படி செய்ய போறோம், என்ன வழியில பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆங்கிலத்துல இங்க வந்து LSRW ஸ்கில்ஸ்ல ஒரு குழந்தையும் உலகத்தரம் வாய்ந்த ஆங்கிலத்தை இங்க கல்வி கற்றுக்க போறாங்க. அதாவது என்னால படிக்க முடியும், எழுத முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஒரு மொழியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையால கேட்க முடியணும், லிசன் பண்ண முடியணும், பேச முடியணும், எழுத முடியணும், படிக்க முடியும். இது நானும் பண்ணாதான் ஒரு மொழின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல பெரும்பாலும் பாருங்க, நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பையன் சென்னையில இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் பேச முடியுது. எழுத்து கூட்டி ஆங்கிலம் வாசிக்கிறதுக்கு தடுமாறுவார். 12 வருஷம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல பேச முடியறதில்லை. ரைட்? ஆனா 12 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம். அப்ப ஆங்கிலம் 12 வருஷம் படிச்ச பிரச்சனை அப்படின்னா படிப்பு என்ன போகும். அப்ப இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பள்ளியில இனி அத்தனை குழந்தைக்கும் 1 வருஷத்துல 1.5 வருஷத்துக்கான லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அப்படிங்கிற 4 ஸ்கில் லெவல்லையும் நம்ம குழந்தைக்கு ஆங்கிலத்தை கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாத உலகளாவியான கொஸ்டின் பேங்க்ஸ், உலகளாவியான கேம்பிரிட்ஜோட பேட்டர்ன்ல கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட்ஸ் இங்க நடக்குது. நிச்சயமா உங்க குழந்தைகிட்ட உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களோட கண்களை மூடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. A for ஏன் வேற எதுவும் இல்லையா? அது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கண்ணை மூடி கேட்டாலும் தூக்கத்தில் இருக்கு கேட்டாலும் A for ஆப்பிள்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆங்கிலத்தை கத்துக்கிறோமே தவிர நம்மளோட வாழ்க்கையில தமிழ் மாதிரி ஆங்கிலத்தை படிக்கிறது இல்லை. எங்க பிரச்சனை அப்படின்னா, தமிழ்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது நம்ம குழந்தை பேசிடுவோம். தமிழ்ல பேசுற குழந்தையதான் நம்ம வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எழுத்தறிவிப்பா, அம்மா இல்லைன்னு எழுத்தறிவிப்பாங்க. யார? பேசக்கூடிய குழந்தைய. வீட்லயே நம்ம வந்து இது பண்ண முடியும், தமிழ்ல நல்லா கேட்க முடியும், தமிழ்ல பேச முடியும். அந்த குழந்தைய என்ன செய்யறோம், பள்ளியில சேர்த்து விட்டு எழுத்தறிவிப்போம். அப்புறம் ரைட்டிங் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரீடிங் ரைட்டிங் வந்து சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகும், பேசுறது லிசனிங்கோ வீட்டில் நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எந்த ஸ்கூல்லையும் வந்து தமிழ்ல பேசுறதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஸ்கூல் இருக்காங்க புத்தகத்தில் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் ஏதாவது இருக்கா, தமிழ்ல பேச சொல்லி கொடுக்குறதுக்கு? இல்லை இல்லையா? ஆங்கிலத்தில் என்ன பிரச்சனை பாருங்க, நம்ம வீட்டில் வந்து லிசன் பண்ணல, குழந்தையா இருக்கும் போது இங்கிலீஷ்ல பேசல, அப்படி பேசாத குழந்தையெல்லாம் நம்ம ஸ்கூல்ல சேர்த்து A for apple, B for ball சொல்லி கொடுத்துருக்கோம். தமிழ் மாதிரியே ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்குறோம். தமிழ் புக்கை எடுத்து பாருங்க, கண்டிப்பா இன்னும் பார்க்கலனாலும் திருப்பி ஒருத்தர் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, வீட்டில் போய் எடுத்து பாருங்க. தமிழ் புக்கும் ஆங்கில புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல ABCD இருந்துச்சுன்னா இதுல ஆனா ஆனா இருக்கும், இதுல ஒரு ரைம்ஸ் இருக்கும், அதுல ஒரு செய்யுள் இருக்கும், இதுல லெசன் இருக்கும், இதுல ஒரு லெசன் இருக்கும், क्वेश्चन ஆன்சர் அப்படிதானே இருக்கும். அப்ப தமிழ் மாதிரி ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது, வீட்டுல நம்ம பேசிட்டோன்ற கற்பனையில, வீட்டுல குழந்தை இங்கிலீஷ்ல பேச முடியும்ன்ற கற்பனையில ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டோம். ஏன்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்க சிஸ்டம் நம்மளோட சிஸ்டம் இல்ல. எல்கேஜில போட்டா 12th கொண்டாந்து விடணும் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் கண்டுபிடிச்ச ஒருத்தர் அவரோட சிஸ்டத்தை தான் நம்ம கொண்டு போறோம். அப்படி போறதுனால என்ன ஆகுது, 4 வயசு ஆயிடுச்சா எல்கேஜில போட்டு, இப்ப 4 வயசு ஆயிடுச்சா எல்கேஜில போட்டு அப்படின்னா என்ன பிரச்சனை வந்து பார்ப்போம். என்ன ஆகுது, 4 வயசு ஆயிடுச்சா எல்லா குழந்தைக்கும் 4 வயசு ஆயிடுச்சா எல்கேஜில போட்டுன போது என்ன பிரச்சனை வந்து பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அந்த பிக்சரை பார்த்து, அந்த பிக்சர் பார்த்து புரிஞ்சுக்க முடியுதா? ஆஸ் அ பேரண்டா ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்தோடனே நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். குழந்தை பிறந்த அடுத்த நொடியில அந்த குழந்தை எல்லாத்தையும் கண்ணு முடிச்சோடனே திருன்னு எல்லாத்தையும் அப்படியே முடிச்சு பார்க்கும். கிராபிங் பவர் இருக்கு, குறைச்சிடும் அப்படின்னு எல்லா குழந்தையும் செய்ய. ஏன்னா கண்களோட நிலைமையில வச்சு அப்பதான் இருக்கு. ஒரு குழந்தைக்கும் எல்லா குழந்தைக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஜீனை பொறுத்து, அவங்களோட ஆன்சிஸ்டரை பொறுத்து, அந்த ஜீனை பொறுத்து ஒரு குழந்தைக்கும் பரிணாம வளர்ச்சி. எடுத்தோட நம்ம வந்து நான் இட்லியை ஊட்டி விடுறது இல்லை, லிக்விட் ஃபுட்டா கொடுப்போம், அப்புறம் பாதி இட்லி கொடுப்போம், அப்படி பரிணாம வளர்ச்சி தானே. அப்புறம் ஒரு இட்லி கொடுப்போம், அப்புறம் சாப்பாடு கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா டாக்டரோட அட்வைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் மசிச்சல் ஃபுட் அப்படி எடுத்துக்குவோம். எஸ், அப்ப குழந்தை பிறந்தோட அவனோட கண்கள்ல வளர்ச்சி இருக்கனால அந்த கண்ணுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கண்ணால அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது
பார்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்து கண்ணால பார்த்தாலே கையில பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இல்லையா? தூக்கி வச்சோம் அப்படின்னா கண்ணில் பார்த்துட்டு செயினை பிடிச்சி இருக்கா, வாயில வைக்க. பெரியவங்க சொல்லுவாங்க, தங்கத்தை பிடிச்சி இருக்கிறான் பெரிய ஆளு. கண்ணில் பார்த்து கைகளில் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்து என்ன செய்வார்? அடுத்து என்ன செய்வார்? இல்ல, அடுத்து என்ன செய்வாரு? கண்களை பார்த்தாச்சு, கையில எடுத்தாச்சு, எல்லாத்தையும் தூக்கி வாயில வச்சிருவாரு. ஏன்னா நடந்து வச்சு அங்க இருக்கும். அங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாயில வைக்க ஆரம்பிச்சிருவாரு. கண்ணுக்கு பார்த்தாச்சு, கையில தொட்டாச்சு, எனக்கு தெரியல, உனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா பாரு, வாயில வைப்பாரு. அந்த பொருளை வந்து உணர்றதுக்கு, மல்டி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அந்த குழந்தை அதை முயற்சி செய்யும். அடுத்து என்ன பண்ணும்? கண்ணில் பார்த்து கையில் எடுத்தாச்சு, வாயில வச்சாச்சு. அடுத்து ஏஸ் ஆகணும். தூக்கி போடுவாரா? காதுகளோட நிலைமையில் வச்சு தூக்கி போடுறது, அடிக்க கூடாது. காதுகளோட நிலைமையில் வளர்ச்சிருக்கும். அடுத்து என்ன அவரோட வளர்ச்சியில் தான் இருக்கும், மாற்றம். எங்க பார்த்தாலும் துரு துருன்னு ஓடுவோம். ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. ஹோட்டலுக்கு போனோம், வேற எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டா போதும். டேபிள் கடையில போறது, மேல ஓடுறது, ஏதாவது ஓடிட்டே இருக்கணும். எஸ், ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, ஜலதோஷம் பிடிச்சி ஆவி பிடிச்சா 6 நாள்ல போவோம், ஒரு வாரத்துல போவோம், இல்லைன்னா 7 நாள்ல போயிடும். அந்த மாதிரி அப்ப அப்படி ஒரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனியா இருக்கும்போது, ஒரு குழந்தை ஒண்ணு இல்லைங்கும் போது எப்படி 4 வயசான ஒரு குழந்தை எல்கேஜில போடுறது சாத்தியம்? முன்னாடி வந்து இந்த காலத்தோட சொல்லுவாங்க. என்னோட அப்பா சொல்லியிருக்காரு, காலை தொட்டாதான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன், வயசுக்கு இல்லை. நம்ம முன்னாடி குரூப்ல ஒரு சிஸ்டம் வந்து வேற சிஸ்டம் வந்து நீங்க மெதுவாக மறுபடியும் அந்த சிஸ்டம் வந்து எதிர்த்து வருது. அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தையாலையும் அந்த எல்கேஜில இருக்க புத்தகத்துல பயணிக்க முடியும். ரைட்? ஒரு அப்பா அம்மா வீட்டில் நம்ம நர்சரி அனுப்பிட்டு உள்ள குழந்தைக்கு அந்த புக்கு பத்தல. ரெண்டாவது, அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, அம்மா இங்கிலீஷ்ல பேச முடியும், அந்த மாதிரி குழந்தைக்கு ஓகேவா இருக்கு. ஒரு விவசாயியோட மகன் ஒரு நார்மலா இங்கிலீஷ்ல நம்ம பேச முடியல, நம்ம குழந்தைய நம்ம எப்படியாவது பேச வச்சிருக்கோம், நம்ம குழந்தைய நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பேரண்டோட குழந்தை ஸ்கூல்ல சில நேரத்தில் படிக்கலாம், இல்லை வீட்டில் சொல்லி கொடுக்குற சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, நம்ம கேட்போம், நம்ம நேர ஸ்கூல்ல சேர்த்து. எஸ் எஸ் எஸ். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆங்கிலத்துக்கு மட்டும் ஒரு குழந்தைக்கும் நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த குழந்தை எந்த லெவலில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்தந்த குழந்தைக்கு ஏஜ் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக் இல்லாத அந்தந்த குழந்தைக்கு அவன் என்ன லெவலில் இருக்கிறாரோ அந்த லெவலில் இருக்கிற புக்கை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். கேன்சர் அளவுக்கு சுகர் மாத்திரை கொடுக்க முடியாது. அந்த குழந்தை என்ன லெவலில் இருக்கிறாரோ அந்த லெவலுக்கான புத்தகம் நம்ம ஆங்கிலத்தில் கொடுக்க போகிறோம். லாங்குவேஜாக பார்க்க போகிறோம். ஸ்கில்லாக சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கில்லாக சொல்லிக் கொடுக்குறது என்ன? ஸ்கில்லாக சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, எனக்கு எது டேலண்டாக இல்லையோ அதை வந்து அனுபவபூர்வமான கல்வியில நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா, எஸ் எஸ். ஒரு 5 வருஷம் சமைக்கல, திருப்பி 6வது வருஷம் சமைக்க சொன்னா சமைக்க முடியுமா? சமைக்க முடியுமா? முடியுமா முடியாது? எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்டுவீங்க? குட் குட். நான் வந்து சைக்கிள் ஓட்டி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் சைக்கிள் ஓட்டல, ஒரு எமர்ஜென்சி வருது, வேறு வழியே இல்லை, சைக்கிள் தான் எடுத்துட்டு போகணும். பஸ்ஸு, காரு எதுவுமே இல்லை, வண்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, ஒரு டிசாஸ்டர். தன்னை காப்பாற்றிக்கணும், இல்லை வேறு யாரையும் காப்பாற்றணும்னா சைக்கிள் மட்டும்தான் இருக்கு, எடுத்துகிட்டு போகணும். ஆனால் சைக்கிள் ஓட்டி 15 வருஷம் ஆயிடுச்சு. சைக்கிள் எடுத்துகிட்டு போகுமா? போக முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ். 6வது வருஷம் சமைக்க முடியுமா? சமைக்க முடியும். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட விதம் அப்படி. நம்ம சாதம் வரைக்கும் மறக்காது. வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், டிரைவிங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்குள்ள இருந்து அது வெளியில வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஸ்கில்லா கத்துக்கிட்டோம். நம்ம அப்ளை பண்ணப்பட்டு
நம்ம எந்த பிரச்சனையோ அதை அனுபவத்தில் கற்று அந்த பிரச்சனையை சரி பண்ணி கற்றுக்கிட்டோம். சமைக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சில நேரம் அடியும் வாங்கியிருப்போம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளும் ஒருத்தர் மாதிரி சமைப்போம். எல்லா சமையலும் ஒரே மாதிரி இருக்காது. கடையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு கடையில் ஒரு கை கொடுப்போம் இல்லையா? அப்ப எதை நம்ம பார்த்து உணர்ந்து கேட்டு மற்றவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி கற்றுக்கிறோமோ, அப்படி ஸ்கில்லாக கற்றுக்கிறோமோ, அது சாகிற வரைக்கும் மறக்காது. நான் சொல்றேன், எட்கர் 1863 கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. வேற சார் எஜுகேஷனுக்காக கண்டுபிடிச்சதை யாரும் ஃபாலோ பண்ணது சிஸ்டம். இங்கே இனி நம்ம பள்ளியில ஒரு குழந்தையும் கேட்டு உணர்ந்து பார்த்து அனுபவிச்சு மற்ற முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அப்படி படிக்கிறார். அப்படிதான் ஆங்கிலத்தை நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஒரு கிளாஸ்லயுமே கேட்கவும் செய்வாங்க, பேசவும் செய்வாங்க, படிக்கவும் செய்வாங்க, எழுதவும் செய்வாங்க. இந்த நாளும் நம்ம கரிக்குலம்ல நடக்க போகுது. இந்த நாளும் நம்ம கரிக்குலம் நடக்க போகுது. அந்த ஆங்கிலம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. லீட் ஸ்கூலில் கற்கலாம். எப்படி மாணவர்கள் ஆங்கிலம் கற்கிறார்கள்? லீட் ஸ்கூலில் மாணவர்கள் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக இல்லாமல் ஸ்கில்லாக கற்கிறார்கள். இதற்கு எல்கா என்று பெயர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். எல்காயில் மாணவர்களுக்கு வயது வித்தியாசம் பாராமல் அவர்களது இங்கிலீஷ் ஸ்கில் லெவல் அடிப்படையில் தான் சொல்லித் தரப்படுகிறது. இந்த புரோகிராம் சிங்கப்பூர் எஜுகேஷன் சிஸ்டம் அடிப்படையில் இந்திய தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. போனிக்ஸ், ஹோல் வேர்ட்ஸ், ரீடிங் மற்றும் லிஸ்னிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர் மற்றும் எழுதுதல் மற்றும் பேசும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். இவை ஒவ்வொன்றும் ஒரு பிரத்யேக ஸ்கில் மேம்படுத்த உதவும். இவை அனைத்தும் பொது விழிப்புணர்வு மற்றும் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். இது எல்காவை ஒரு சக்தி வாய்ந்த ஆங்கில திறனை கட்டமைக்கும் வழியாக மாற்றியமைக்கிறது. ஒரே ஆண்டில் எங்களது அனைத்து ஸ்கூல்களிலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் 180% தேர்ச்சி காட்டியுள்ளனர். ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பொறுத்தவரை மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லித் தர வேண்டுமெனில் மற்ற பாடங்களிலும் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்கா ஆங்கில கற்பித்தல் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு திறனாக பயன்படுகிறது. அதாவது தமிழ்ல ஏதாவது ஒரு புது வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? உங்ககிட்ட ஒரு தமிழ் புது வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களால அதை தடையில்லாம எழுத்துக்கூட்டி படிக்க முடியுமா? முடியும். ஏதாவது டிக்ஷனரி பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை. வேற ஏதாவது ப்ரொனன்சியேஷன் செக் பண்ணணுமா? கூகுள்ல போய் தேவையில்லை. அதே போல ஆங்கிலத்தில் ஒரு புது வார்த்தை கொடுக்குறேன், என்ன செய்வோம்? நம்ம சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். டிக்ஷனரியில் பார்க்கணும், கூகுளில் போய் ப்ரொனன்சியேஷன் செக் பண்ணணும். காரணம் என்ன? இது முதல்ல உண்மையா நான் சொல்றது? ஏதாவது ஆங்கிலத்தில் ஒரு புது வார்த்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, படிக்க போறோம் அப்படின்னா, இதை ப்ரொனன்ஸ் பண்றது எப்படின்றது கூகுளில் செக் பண்ணுவோம். உண்மையா முதல்ல அக்செப்டிங், ரைட்? ஏன் சார் கேக்குதா நான் பேசுறது? சார் லாஸ்ட்ல இருக்கீங்க, கேக்குதா சார்? ஏன் யாராவது பதில் இருக்கா? ஏன் அப்படின்ற கேள்வி. தமிழ் தான் நல்லது. நம்மளோட மதர் டங் இல்ல ஆங்கிலம் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எழுத்துக்கூட்டி ஆங்கிலத்தை படிக்க தெரியாது. நமக்கு ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாது. என்ன காரணம்? நம்ம சின்ன வயசுல ஒரு கேட்டை எப்படி படிச்சோம்? CAT கேட்னு படிச்சோம். எப்படி படிச்சோம்? CAT கேட்னு படிச்சோம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல CAT கேட், APPLE ஆப்பிள் தான். பெரும்பாலான பெரிய பள்ளியிலுமே அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? முற்றிலும் தவறு. என்ன பிரச்சனை அப்படின்னா, CAT கேட் அப்படிங்கிறது மனப்பாடம் படிக்கணும். ஆக்சுவலா எப்படி படிக்கணும்? அப்படிதான் படிக்கணும். கேட் அப்படிதான் படிக்கணும். அப்பதான் எழுத்துக்கூட்டி படிச்சதா இருக்கும். CAT கேட்னு படிச்சா CCC AAA TTT ஒரு 10 ரூபாய் எழுதி மனப்பாடம் பண்ணணும். எல்லா வார்த்தைகளும் நம்ம மனப்பாடம் பண்ணியாச்சு. அதனால பார்த்த உடனே எழுத்துக்களை மாத்தி போட்டுட்டு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம், இதுதான் அது ப்ரொனன்சியேஷன். ரைட்?
ஸோ அப்போ நம்ம குழந்தை எப்படி படிக்க போறாருன்னா இந்த ஃபானிக்ஸை யூஸ் பண்ணி எழுத்தினுடைய சத்தத்தை யூஸ் பண்ணி எழுத்து கூட்டி படிக்க போறார். எல்கேஜில இருந்து இந்த பள்ளியில வர குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கொடுத்தாலும் வித்தவுட் நோயிங் மீனிங் they will read it, they know how to blend and read. எழுத்து கூட்டி வாசிக்கிறது எப்படின்னு நம்ம குழந்தை ஒரு குழந்தைக்கு இண்டிவிஜுவலா தெரியும். ரைட்? க ஆ படிப்பாரு. CUBE அப்படின்னா கப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈ போட்டோன்னா கியூப்னு மாறுது. CUB என்ன? CUB எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? CUB ப்ரொனவுன்சியேஷன் என்ன? CUB ஓட ப்ரொனவுன்சியேஷன் என்ன? கப்பு. ஈ போட்டாச்சுன்னா பக்கத்துல கியூப். கப்பி தானே வரணும். எஸ் வரணும். கரெக்ட் தானே மேடம்? கப்பு வந்து ஈ போட்டா கப்பி தானே? எஸ் வரணும். ஏ கியூப். ஒய் மனப்பாடம் பண்ணு. ஆமாம் பையன் இல்லையா? கரெக்ட் தானே? மனப்பாடம் பண்ண சொல்லிடுவோம். ஆனால் இனி நம்ம பள்ளியில் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ரூல்லாம் இருக்கு. ஃபானிக்ஸோட ரூல் இருக்கு. ஈ வந்தாச்சுன்னா முன்னாடி இருக்க வவ்வலோட சவுண்டை சொல்லணும். ஈ வந்தாச்சுன்னா சவுண்டை சொல்லக்கூடாது, பேரை சொல்லணும். க அ புன்னு படித்தோம் கப்பு. ஈ வந்துச்சுன்னா யூன்னு படிக்கணும். கியூ எம்ஏடி மேடு. ஈ வந்துச்சுன்னா மேடுன்னு படிக்கணும். மே மேடு மேடுன்னு படிச்சா மேடுன்னு படிக்கணும். நான் சொல்ல புரியுதா? அப்போ நம்ம குழந்தைக்கு அது ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணி ஒரு 150 வார்த்தை மனப்பாடம் தேவையில்லை. எல்லா குழந்தையும் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க குழந்தையோட கேள்விகள்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ இருக்க குழந்தையோட கேள்விகள் எல்லாமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுது. நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. நம்ம சொல்றதை கேட்கிறாரு நம்ம குழந்தைங்க இல்லை. காரணம் நம்ம வார்த்தைகள்ல சத்தியத்தை எதிர்பார்க்குறாங்க. நீ சொல்ற கரெக்டா? ஏன்டா தண்ணியை கொடுக்கணும்னா நீ ஏன் வச்ச? பேச்செல்லாம் பார்த்தா நம்மளோட தாத்தா பாட்டி பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ முதிர்ச்சியா இருக்கு சில குழந்தைகளோட கேள்வி இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தை டெக்னோ குழந்தையா இருக்கு. டெக்னாலஜி தான் பிறக்கிறாங்களே. எப்படிப்பட்ட குழந்தையா இருக்காங்க? டெக்னாலஜியோட சேர்ந்தா குழந்தைய பிறந்திருக்கு. இந்த யூடியூப் யூஸ் பண்றது இதெல்லாம் பண்றதுலாம் இப்ப என் வீட்டிலே நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏப்ரல் படிக்கும் போது வேமா வந்தா வந்து கையில செல்லோடேப் போட்டா. கட்டாவரில் செல்லோடேப் போட்டுட்டு எதுக்காக அது மாதிரி பண்ற அப்படின்னா இல்லை அவன் பண்ண போறேன். செல்லோடேப் எடுத்துட்டு போன்ல போய் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சு ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு தூக்கி வரை போட்டுச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டதே நம்ம அடுத்து நம்ம ஜூனியரை பார்த்தா கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப குழந்தைங்களை இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் செய்யலையோ அதை தான் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் வேர்ல்டு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரோனை அப்ரூவ் பண்ணியாச்சு. எலன் மாஸ்க் வந்து ட்ரோனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருத்தர் பயணிக்கக்கூடிய மேலே பயணிக்கக்கூடிய வண்டி வந்தாச்சு. இன்னொரு 5 வருஷத்துல இங்கேயே வந்து 4 வண்டி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா ஒரு 20 ரூபா வண்டி. கேள்விப்பட்டீங்களா? இன்னொரு 5 வருஷத்துல இங்க எல்லாம் மேலே பறக்க போறாங்கன்னு யோசிக்கும் போதே ரொம்ப சாப்பாடை வீட்டுக்கு கொடுக்க போறாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பவே முடியல. ஆனா ஒருத்தர் செஞ்சு காமிச்சார். ஜொமேட்டோ, ஸ்விக்கி. நம்ம இதெல்லாம் சாத்தியங்கள சாப்பாடு எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் நம்பி எப்படி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அவர் தான் டாப்ல இருக்கு. அது மாதிரி ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா கிளாஸ் வேர்ல்டா தான் வரப்போகுது. எல்லாத்துலயும் டெக்னாலஜி, எதுலையும் டெக்னாலஜி. ஃபியூச்சர் கோடிங் தான் ஆனப்போகுது. அப்ப நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு தயார்படுத்தணும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க காம்படிஷன் என்ன அப்படின்னா இந்தியா தான் லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் லேபர்ஸ். நம்ம தான் வந்து அதிகமாக லேபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியா வேர்ல்டில். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த கூலி வேலைக்குமே படித்தவங்க 75% போயாச்சு. இந்த கூலி வேலைக்குமே டெய்லி வேஜஸ்லமே 75% ஸ்கில்டு குழந்தை. அப்ப இன்னும் அடுத்து நம்மளோட குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்க போகுது? அப்ப எப்படிப்பட்ட நம்ம ஃபியூச்சர் ரெடி குழந்தைய உருவாக்கணும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம இந்த கல்வியை நம்ம இங்க செய்ய போறோம். அடுத்து கண்டினியூ. இப்ப நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபானிக்ஸ், கோட் வேர்ட்ஸ், லிசனிங், ஹியரிங், காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங், இந்த 4 வகையான ஸ்கில்ஸ்க்குமே இங்கிலீஷ்ல இங்க பிராக்டிஸ் ஒரு பீரியட் கொடுக்க போறாங்க. அப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு
3-4 மாசத்துல அந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்பவே நம்ம டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அந்த பக்கமும் ஒரு தயாரான நம்ம ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் தான். அது இந்த செஷன் முடியும் போது நான் சொல்றேன், நீங்க as a parent என்ன செய்யணும் அப்படி. Just continue this video. There are some mangoes in tree, some dropped from the tree. What is the remaining? அப்படின்னு கேட்கும்போது there are 4 chocolates in his hand, 3 chocolates is there with his friend. What is the total number of chocolates he have both have? அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இங்கிலீஷ்ல கேட்கும்போது என்ன ஆகுது? குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட போய் கேளுங்க 3 + 4 னா உடனே 7 னு சொல்லிடுவோம். சொல்ல முடியுமா? வேற சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வரும்போது நம்மளே தடுமாறும். சென்டென்ஸ் எதுல இருக்கு? தமிழ்லையா இங்கிலீஷ்ல? அப்ப மேத்ஸ் டீச்சரால இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல. ஃப்ரம் பாத்தியா, ப்ளஸ் பண்ண, 2 பாத்தியா, மைனஸ் பண்ண, ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்து क्वेश्चनலயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம குழந்தை வந்து பொழைச்சிக்கணும். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா நான் கேள்வியை புரியுதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அப்ப இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொன்னா இவிஎஸ்லயும் அதே பிரச்சனை தான், மேத்ஸ்லயும் அதே பிரச்சனை தான். அப்ப பிரிடாமினண்டா இங்கிலீஷ்ல நம்ம நிறைய இந்த ஸ்கூல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ரைட்? நான் சொல்ற மாதிரி எல்கேஜில இருந்து வர குழந்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் கொடுத்தாலும் என்னால சுயமா தனியா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம என்னால வாசிக்க முடியும் அப்படிங்கிற வாசிக்க முடியும்ன்ற அறிவு மட்டும் கொடுத்தாச்சுனாவே போதும், பெரிய ஒரு ட்ரபிள் வந்து சால்வ் ஆகும். எனக்கு திருக்குறள் வந்து என்னால வாசிக்க முடியும், ஆனா அர்த்தம் சொல்ல முடியுமா? எத்தனை பேரால சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு ரைட்? ஆனா எனக்கு படிக்க முடியும்ன்ற அறிவு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதனால திருப்பி என்னால 10 தடவை படிக்க முடியும். திருப்பி என்னால 10 தடவை படிக்க முடியும். படிக்க முடியுமா? அப்ப என்ன ஆகும்? திருப்பி 10 தடவை படிக்கிறேன், என்ன ஆகும்? ஒரு 50% அர்த்தம் எனக்கு கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? ஒரு பாதி அர்த்தம் எனக்கு கிடைச்சிரும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு இவ்வளவு அர்த்தம் கிடைச்சிருக்கு, உனக்கு என்ன அர்த்தம் கிடைச்சிருக்குன்னு என்னால கலந்துரையாட முடியும். மற்ற குழந்தைகளோட நான் அறிவாரமான பேச முடியும். ரைட்? சுயமா படிக்க முடியும்ன்ற அறிவு இருந்தாங்க. இந்த கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் நடக்கும். அதுதான் நடக்க போகுது ஆங்கிலத்தில். இங்கே அவங்க படிக்கிறது மட்டும் இல்லை, சுயமா என்னால் இங்கிலீஷ் புக்கு தரதா கஷ்டம்ன்றது கிடையாது, மனப்பாடம் பண்ண போகிறோங்கிறது கிடையாது. சுயமா எடுத்துக்கிட்டு படிக்க முடியும், பேச முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட பேட்டர்ன் வந்தாலும் என்னால் பங்களிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக படிக்க கொடுக்கணும். ரைட்? அடுத்தது மேக்ஸுக்கு போவோம். இப்போ முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நம்ம பள்ளியில் அப்படின்னு சொன்னால், அந்த டிஸ்பிளேல போடுறேன். மெத்தடாலஜியில் மேக்ஸ் ஃபின்லாண்டோட மெத்தடாலஜியில் அண்ட் இவிஎஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிற இவிஎஸ் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே செயல்முறையில் படித்து தான் அவங்க கற்றுக்க போகிறாங்க. எதுக்காக செயல்முறையில் படித்து கற்றுக்க போகிறாங்கன்றத பார்ப்போம். அதில் சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் இவிஎஸோட சேர்த்து வந்துடும். சிபிஎஸ்சி பேட்டர்னில் தான் நம்ம குழந்தைக்கு சிபிஎஸ்சியோட மேப்பிங் சிலபஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டில் 5th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் நடக்கும். சிபிஎஸ்சி பேஸ்ட் கற்றுலும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சிங்கிங், டான்சிங், மைமிங், அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் இருக்க போகிறது இன்னைக்கு தேவையானது. அது மட்டும் இல்லாத லீடர்ஷிப் குவாலிட்டி, லைஃப் ஸ்கில்ஸும் சேர்த்து நம்ம ஸ்கூலில் கொடுக்குறோம். ஸோ இத்தனையும் நம்ம ஸ்கூலில் ஒரு சில நடக்க போகிறது. வேறு நான் சொன்ன முன்னாடியே 1 லட்ச ரூபா ஒரு ஸ்கூலில் ஃபீஸ் இருக்கிற ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே நம்ம செய்ய போகிறோம். இந்த லைஃப் ஸ்கில்ஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்க போகிறோம். இது மாதிரியான கலந்துரையாடல் இன்னைக்கு கண்டினியூஸாக நடக்க போகிறது. கலந்துருக்குங்க, டீச்சர் கூப்பிட்டா வந்து கலந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு யூனிட் முடிச்சோன்னே இல்லை 2 யூனிட் முடிச்சோன்னே உங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களை ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வைப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைய இங்கே முன்னாடி நிற்க வச்சு டீச்சர் மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. நான் பேசுறது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை பற்றி. அது நிப்பாரா முதல்ல நிப்பாரா? ஒரு தடவை 2 தடவை அவர் கஷ்டப்படுவாரு. 3வது தடவை அந்த குழந்தை என்ன செய்வாரு? இப்படி நின்று இப்படி ஆடியன்ஸை பார்க்க ஆரம்பிச்சுடுவாரு. ரைட்? அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே அந்த குழந்தை அந்த ஆடியன்ஸ் அப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கொடுத்தோம்னா அங்கிருந்து அந்த குழந்தையோட சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் படிக்கிறத விட இன்னொரு படி உள்ள போக முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான டீப் லேர்னிங் நம்ம கொடுக்க போகிறோம்.
ஒரு 4வது தடவை 5வது தடவை நம்ம குழந்தை நம்ம எல்லா குழந்தையும் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தனியாக விட்டு பாருங்கள், வேறு தனியாக நம்ம ஒரு 10th பையனாக இருக்கட்டும், 2nd பையனா தனியாக விட்டு பாருங்கள், அவன் பண்ணுற சேட்டை வேறையா இருக்கும். நம்ம ஒரு 5 ரூபா காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வரணும்னா கஷ்டம். எஸ், ஏன்னா அனுபவ கல்வி பட்டாரக்குறை இருக்கு இல்லையா? கல்வி எங்கே பயன்படுதுங்கிறது தெரியாத இருக்கு. கரெக்ட். இது இங்கே மட்டும் இல்லை, நாசாலே ஒரு ஆய்வு நடந்துட்டது. ஏன் புது கண்டுபிடிப்புகள் வரல அப்படின்னு. ஏதாவது புது கண்டுபிடிப்புகள் போறீங்க வந்திருக்கா? கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, லைட்டு கண்டுபிடிச்சாங்க, ஃபேன் கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிப்புகள் ஏதாவது வந்திருக்கா? ஏதாவது வந்திருக்கா? எல்லாம் அப்கிரேட் ஆகுது, அப்டேட் ஆகும். ஃபோன் வந்து இன்னைக்கு மொபைல் ஃபோனை வந்து நிற்கிது, கேமரா அதில் சேர்த்து வச்சாங்க. கார் வந்து இன்னைக்கு அப்டேட் ஆன கார் அடுத்தடுத்த கார் வந்துகிட்டே இருக்க தவிர புது கண்டுபிடிப்பு என்ன வந்திருக்கு? கம்ப்யூட்டர் அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் ஆகுது இல்லையா? ஏதாவது புது கண்டுபிடிப்பு வந்திருக்கா? முன்னாடி புது கண்டுபிடிப்பு வந்தது, இப்போ வரதில்லை. ஏன் அப்படின்ற பிரச்சனை அவங்களுக்கு. நாசால ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அப்போ ரொம்ப சில்லி ஆன்சர் தான் வந்து. என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு தேவைகள் இருந்தது. ஒரு 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் இருந்ததுனால ஒரு படிக்காதவர் கூட நிறைய சாதிச்சாரு, புதுசாக கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேர் படிச்சவங்களா இருக்காங்க, டபுள் டிகிரியா இருக்காங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்சதை படிச்சு பண்றதுனால புது கண்டுபிடிப்பு வரல அப்படின்னு. அதுக்கு பேஸ் எங்க வராங்க அப்படின்னு சொன்னா பேரண்ட்கிட்டே வராங்க. நம்மளே உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. நம்ம விளையாடணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை நம்மளே உருவாக்கிட்டோம். ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா மட்டையை வெட்டுவோம். நமக்கு தேவையானது நம்மளே உருவாக்கிட்டோம். ஒரு ஒரு சின்ன ஒரு ஜாமான் வச்சு விளையாடணும்னா அந்த பொம்மையெல்லாம் நம்மளே செய்துக்கிட்டோம். மண்ணில் விளையாடுவோம் இல்லையா? அந்த கிரியேட்டிவிட்டி இருந்தது. கைகளில் விட்ட குழந்தையில இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க தனக்கு தேவையான தானே உருவாக்கிறாங்க. எல்லாம் அப்பா வாங்கி கொடுக்குறது. எல்லாம் நம்மளே நோ சொல்றது இல்லை, உடனே வாங்கி கொடுப்போம். எனக்கு ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்தோம்னு ஆசைப்பட்டேன். நான் சின்ன வயசுல ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த ரிமோட் காரை எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பட்டினி இருந்து போராட்டம் நடத்தி ஸ்ட்ரெயிட் பண்ணி அந்த எங்க அப்பாட்ட அந்த காரை நான் வந்து சம்பாதிச்சுக்கிட்டேன். வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வச்சிருக்கேன். அட வேல்யூ தெரியும். ஒரு பென்சில் வாங்கினாலும் அவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்க குழந்தைங்க அதை பொறுத்துக்கிறாங்களா? நம்ம நோ சொல்லாம உடனே அவனுக்கு தேவை இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுக்கணும். கரெக்ட். அப்ப என்ன ஆகுது? அந்த தேவையினுடைய வேல்யூ புரியல, அந்த தேவையினுடைய தேவையே புரியல. ரைட். அப்ப குழந்தைகளை கைகளில் விடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்தையும் அனுபவ கல்வியாக நம்ம இங்கே கொடுக்க போறோம். அப்படி லைஃப் ஸ்கில்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம கொடுக்கணும். ஒரு மேத்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம இங்கிலீஷ் பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு லெவல் பேஸ்ல கொடுக்க போறோம். ஒரு குழந்தைக்கும் நம்ம அவங்களோட லெவல் என்னன்றதை டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த குழந்தைய செக் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அடிஷன் தெரியாத குழந்தைக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் என்ன ப்ரோஜனம் இருக்கு? அடிஷன் தெரியாத குழந்தைக்கு மல்டிப்ளிகேஷன் வருமா? வருமா? ரைட். அப்ப அவனோட லெவல் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றத அவனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவனோட ஆக்சலரேஷன் நம்ம பார்க்க முடியும். அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில கல்வியை நம்ம கொடுக்க போறோம். அடுத்து மேத்ஸ் எப்படி இருக்கும்? எஸ். லீட் ஸ்கூலில் கற்கலாம். மாணவர்கள் எப்படி மேத் கற்கிறார்கள்? நிறைய மாணவர்கள் மேத் கஷ்டம் என்கிறார்கள். அதன் சிம்பிள்ஸ் மற்றும் ஆபரேஷன்ஸ் அவர்களுக்கு மிக சவாலாக உள்ளது. லீட் ஸ்கூலில் நாங்கள் உலக தரத்திலான கான்கிரீட் பிக்டோரியல் ஆப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வழியே இந்த பிரச்சனையை சரி செய்து மேத் சொல்லி தருகிறோம். கான்கிரீட் என்றால் நிஜமான பொருட்கள் மற்றும் அளவுகளை வைத்து மேத் செய்வதாகும். இது மாணவர்களை வாழ்நாள் முழுக்க மேத்துடன் தொடர்பு படுத்த உதவுகிறது. பிக்டோரியல் என்றால் படங்கள் மற்றும் டிராயிங்ஸ் உதவியுடன் மேத் செய்வதாகும். இது மாணவர்கள் காட்சி ரீதியாக மேத் கற்க உதவுகிறது. ஆப்ஸ்ட்ராக்ட் என்பது இறுதி நிலையாகும். அதில் மாணவர்கள் சிம்பிள்ஸ் மற்றும் நம்பர்ஸுடன் மேத் செய்யலாம். பெரும்பாலான ஸ்கூல்களில் மாணவர்கள் ஆப்ஸ்ட்ராக்ட் லெவல் மேத் மட்டுமே கற்கிறார்கள். ஆனால் கான்கிரீட் பிக்டோரியல் ஆப்ஸ்ட்ராக்ட் ப்ரோசஸ் பின்பற்றுவதால் மாணவர்கள் நிஜமான அளவுகளுக்கு ஏற்ப மேத் சிம்பிள்ஸ் புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்படியாக மாணவர்கள் அவர்களுக்கான மேத் கற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு பிடிக்கும். லீட் பார்ட்னர் ஸ்கூலில் எங்களது மாணவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் மேத் பாடத்தில் 72% தேர்ச்சி காட்டியுள்ளனர். மேத்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஜன்னல்ல இருக்கு, ஏறி வந்த படியில இருக்கு, தன்னோட விரல்கள்ல இருக்கு, சேர்ல இருக்கு, பெஞ்ச்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் மேத்ஸ் இருக்கு.
அப்படிங்கிறத பயப்படாம அவனுக்கு முதல்ல கான்கிரீட்டா எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து கையில இந்த மாதிரி கிட்டெல்லாம் கையில கொடுத்து ஒரு குழந்தைக்கு நான் வந்து டீச்சர் நான் செய்து காமிச்சு எடுத்துட்டு போறதல்ல, அப்படி நடக்காது. இனி எல்லா கடையும் கொடுத்து அவனே தன்னை அதை உணர்ந்து பார்த்து கட்டுக்கூடிய கிட்டெல்லாம் அவருக்கு நம்ம கொடுப்போம். சேர்ஸ், ஜியோ போர்டு, அந்த மாதிரி மேக்ஸ் தேவையான அத்தனை கிட்டையும் அந்த குழந்தை கையில கொடுத்து அவன் முதல் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இது எதுக்காக செக் பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா குழந்தையும் ஒரு மாதிரி இல்லை. ஒரு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு 10 குழந்தைய ஸ்விம்மிங்ல நான் அப்ளை பண்ணும் போது தான் எனக்கு தெரியுது ஒரு குழந்தைக்கு பிரீத்திங்ல பிரச்சனை, ஒரு குழந்தைக்கு பெடலிங்ல பிரச்சனை, ஒரு குழந்தைக்கு தண்ணியை பார்த்தாவே பயம். அந்த தண்ணியை பார்த்தாவே பயம் தான் 100 மார்க் வாங்கியிருப்பான் பரீட்சையில். ப்ராக்டிக்கலா பண்ண சொல்லும் போது பிரச்சனை, தியரிட்டிக்கலா வந்து அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பான், ஃபியூச்சர்ல லைஃப்ல ஜெயிச்சானு பார்த்தா ஒரு கேள்வி கொடுக்கும். யார் படிக்க லாய்க்கு லாஸ்ட் பெஞ்சா இருக்காரு அவன் ஃபியூச்சர்ல நல்லா இருக்காரு நம்ம பார்க்க முடியும். எஸ் எஸ் ஆர் ரைட். அப்போ ஒரு குழந்தைங்க நம்ம வந்து நல்லா படிச்சுட்டா நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறது அல்ல. அந்த குழந்தைகளை நம்ம வந்து டைரக்டா ஒரு விஷயத்துல அப்ளை பண்ணும் போதுதான் எனக்கு புரியுது அந்த குழந்தைக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு. ரைட். அப்ப அந்த குழந்தை கையில எல்லா கிட்டையும் கொடுத்து அந்த குழந்தைய அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நீங்க நம்ம ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு எந்த குழந்தைக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல அந்த குழந்தைய கைட் பண்றதுக்கு எதுவும் அமைய போகுது. ஸோ அப்படிதான் கான்கிரீட்டா மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது வரைக்கும் புக் எடுக்கல, போர்டில் போய் சொல்லி கொடுக்கல. கான்கிரீட்டா கிட்டெல்லாம் கொடுத்து அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ண சொல்லுவோம். பிக்சர்ல வரைச்சு காமிக்கணும், இல்ல அவரே ஒரு பேப்பரை கட் பண்ணி மடிச்சு காமிக்கணும். அந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்ட் போர்ட்ல கொடுத்து நீ நான் நடத்துறதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி போர்ட்ல பிக்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ண ஷேட் பண்ண சொல்லுவோம். ஷேட் பண்ணி காமிக்கணும். காமிச்சுட்டாரா அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் லெவலுக்கு போர்ட்ல சொல்லி கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட 1/2 பெருசா 1/4 பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? 1/2 பெருசா 1/4 பெருசான்னு கேட்டா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட 1/2 பெருசா 1/4 பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? கேக்குதா? 1/4 தான் பெருசு சொல்லுவாரு. ஏன்? ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுத்தோம் 4 வந்து 2 விட பெருசு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம்? இதை புரிய வைக்கிறதுக்கு நார்மலா எப்படி நடந்துட்டு இருக்கு மற்ற பள்ளிகள்ல உடனே எல்சிஎம் போடுவாங்க, அதெல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸே நடக்கும் இல்லையா? இனி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த கிட்டெல்லாம் கொடுத்து அந்த முதல் டீச்சர் வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த டீச்சர் டேப் யூஸ் பண்ணி டிவியை வச்சு பாடம் நடத்துற கவனிச்சிங்களா? இனி நம்ம பள்ளியில எல்லா கிளாஸ் ரூமும் ஸ்மார்ட் கிளாஸ், ஒரு ரூம் மட்டும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கிடையாது. இனி எல்லா கிளாஸும் நம்ம பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸாக மாறும்போது டீச்சர் டேப் எடுத்துட்டு தான் வருவாங்க கிளாஸ்க்கு. டேப்ல தான் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டேப்லெட்ல அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு என்ன செய்ய போறாங்க, எப்படி கிளாஸ் எடுக்க போறோம், என்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போறோம், என்ன வீடியோ காட்ட போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. ஏன் நான் சொல்றேன் இடத்துக்கு அப்ப டீச்சர் என்ன பண்ணா ஒரு ஆப்பிள் எடுத்து வருவாங்க, முதல்ல அதை கட் பண்ணி காமிப்பாங்க, முடிச்சா அப்படி இருந்தது, அதை பிரிக்கும் போது எப்படி இருந்தது, அந்த குழந்தை கையிலேயே கொஞ்சம் கிட்டெல்லாம் கொடுத்து அதை பிரிச்சு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த டிவிஷன் என்ன ஃபிராக்ஷன் என்னன்னு தெரியும், கற்றுப்போம். கற்றுக்கிட்டது பிறகு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த கிட்டில் ஒரு ரவுண்டு மாதிரியான கிட் இருக்கும், பெருசாக கேக் மாதிரி இருக்கும், அதை பிரிக்கிற கிட்லாம் நம்ம கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 லைன் ஐட்டம் மட்டும் நம்ம ஸ்கூலில் ஆக்டிவிட்டிக்காக நம்ம கொடுக்க போகிறோம். எல்லா குழந்தையும் அந்த ஆக்டிவிட்டி பேஸில் தான் படிக்க போகிறாங்க. உதாரணத்துக்காக நீங்கள் வந்து சாதாரண எளிமையாக இருக்குங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவங்ககிட்ட ஒரு A4 ஷீட் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட ஒரு A4 ஷீட் கொடுத்துட்டேன். அவங்களை 1/2 படிக்க சொல்கிறேன், 2 படிக்க சொல்கிறேன், உங்களை 1/4 படிக்க சொல்கிறேன். ஈஸியாக முடிஞ்சா எது பெருசு? உங்களை நான் 1/4 படிக்க சொல்லி 1/2 படிக்க சொல்லிட்டு அவர் 1/4 படிக்க சொல்லுவேன். அப்புறம் திருப்பி 1/6 படிக்க சொல்லுவேன், 1/8 படிக்க சொல்லுவேன். எது பெருசு? தெரிஞ்சிருமா? உணர்ந்து கற்றுக்க முடியாதா? ரைட். அப்படியே கான்கிரீட் இது வந்து பின்லாந்து தான் இன்னைக்கு நாட்டில் நம்பர் 1 மேக்ஸ். எல்லா மேக்ஸுமே அனுபவிச்சு அது என்னன்றதை கற்றுக்கிட்டதுக்கு பிறகுதான் போர்டில் நம்ம டீச்சர் போர்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 2 சம் டீச்சர் சொல்லிக் கொடுத்தா போதும், 50 சம் குழந்தைகளை போட முடியும். வேற நம்ம 50 சம் போட்டு காமிச்சாலும் 51 சம்முக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்துருக்கோம். நான் சொல்ல புரியுதா? ஏன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு, நம்மளோட லெவலுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ரைட். அப்படிதான் மேக்ஸ் நடக்கும். அடுத்து ரொம்ப
முக்கியமா இந்த இவிஎஸ்ல லேர்னிங் பை டூயிங் நான் சொன்னேன். அந்த டிவி டேப் பத்தி சொன்னேன். அப்புறம் அந்த லேர்னிங் பை டூயிங் இந்த செயல்முறையெல்லாம் நான் சொல்றேன். இன்னும் எக்ஸாக்டா நான் வந்து இன்னும் டீப்பா சொல்றேன் பாருங்க. நான் முதல்ல சொன்னேன் நம்ம ஸ்கூல்ல ஃபாஸ்ட் லேர்னர் ஸ்டூடெண்ட் இனி கிடையாதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன் கேட்கல. என்ன சொன்ன ஃபாஸ்ட் லேர்னர் ஸ்டூடெண்ட் கிடையாது சொன்னேன். என்ன சொன்னேன் சத்தமா? நம்ம ஸ்கூல்ல இனி ஃபாஸ்ட் லேர்னர் ஸ்டூடெண்ட் கிடையாது. சரி, வேற என்ன சார் கேக்குறீங்களா? கேட்கலாமா? தேவையா? நம்ம ஆய்வுல தெரிஞ்சது ஃபாஸ்ட் லேர்னர் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு குழந்தையும் தன்னோட வளர்ச்சி விகிதத்துல தான் தன்னை தானா வளரும், சரியா வளர்ந்துட்டு வராது. நம்மளுடைய அனுபவத்துல ஆராய்ச்சியில புரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா மூணு வகையான லேர்னர்ஸ் இருக்காங்கன்றது புரிஞ்சது. முதல் வகை யாரு அப்படின்னு சொன்னா விஷுவல் லேர்னர்னு சொல்லுவோம். முதல் வகை யாரு? விஷுவல் லேர்னர். நான் உங்களுக்காக பேசிட்டு நீங்க என்னோட திரும்பி பேசலாம். அப்பதான் நான் வந்து அடுத்து சரியான கருத்து சொல்ல முடியும். ஆஸ் அ பேரண்டா சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்டுக்கு ஃபீஸை கொண்டே கட்டிடுறாங்களே தவிர என்ன புத்தகம் என்ன நடக்குது யாருக்குமே தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் யாரு? என்ன டைப் ஆஃப் லேர்னர் இருக்காரு? புரியல. கடைசியில யாருமே சொல்லல. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? விஷுவல் லேர்னர். சொல்லுங்க. விஷுவல்? எஸ். இந்த விஷுவல் லேர்னர் யாரு அப்படின்னா நம்மளே வந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது இந்த 3 மாத்தி போடுவோம். எல்கேஜில 3 மாத்தி போடுவாரு. நான் சொல்ல கரெக்ட் பண்ண முடியுதா? நடந்திருக்கா? C மாத்தி போடுவான், D மாத்தி போடுவான். இது மாத்தி போடுறதா அவன் மாத்திக்கிறதுக்கு டைம் ஆகும். உடனே மாத்த மாட்டான். 6 மாத்தி போடுவான், 9 மாத்தி போடுவான். எஸ், நடந்திருக்கா? அந்த குழந்தைய கூப்பிட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவனோட கண் அப்படி மேல இருக்கும். என்ன பார்த்து பேசுறான்னு நம்மளை பார்த்து பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே கற்பனையில போயிருவோம். கிளாஸ் ரூம்ல அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பேர் ஃப்ளோனர் கிடையாது. நான் கிளாஸ்ல பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்த மாதிரியே உட்காந்துருப்போம். நம்மளும் வீட்டில் அடிச்சு அமைச்சிருப்போம். மிஸ் வாயே பார்க்கணும்டா, கவனம் சேரக்கூடாது. எஸ், நம்ம மிஸ்ஸை பார்த்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் வீட்டில் இருப்போம். அம்மா என்ன சமைச்சிருக்காங்க, அம்மா பாபா ஊருக்கு வரேன்னு சொன்னாங்களே, மாமா பரிசு வாங்கிட்டு வந்தாரா, அண்ணனுக்கு எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாரு, இல்லை வேற யாரும் வாங்கிட்டு வந்தாரு, எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு, எத்தனை பேர் வந்திருப்பாரு அப்படிங்கிற ஞாபகம்லாம் வீட்டில் போயிடும். ஆனால் கிளாஸ் ரூம்ல டீச்சரை பார்த்து உட்காந்துருப்பாங்க. எஸ், கேக்குதா? கரெக்டா நான் சொல்றது? அப்ப என்ன ஆகுது? 10 நிமிஷம் டீச்சரோட இருந்த குழந்தை அப்படி மாறி டைவர்ஸ். நம்மளே வந்து இப்போ சில பேர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருப்போம். குக்கரை வச்சுட்டு வந்தோம்னா ஆஃப் பண்ணானா இல்லையா, பையனை குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்தோம்னா கவனிச்சாங்களா இல்லையா, சைக்கிள் எடுத்துட்டு வெளியில் சுத்த போயிட்டானா, இங்கே இந்த பக்கம் வந்து வெளியில் பல வேலைகளை விட்டு வந்தோம்னா இவன் எப்போ முடிப்பான், அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கானே, இதெல்லாம் நான் என்ன செய்ய போறேன் கேட்டு, ரைட்? இப்படி பல யோசனை நமக்கு போயிட்டு வரதான் உண்டு. குழந்தைய பத்தி யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது? 30 நிமிஷம் ஒரு பீரியட்ல வேஸ்ட் ஆகுது. எஸ் ஆர் நோ? எஸ், 30 நிமிஷம் ஒரு குழந்தைக்கு வேஸ்ட் ஆகுது. ஒரு பீரியட்ல 30 நிமிஷம் வேஸ்ட். இது வந்து நம்ம ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனை தான். 30 நிமிஷம் ஒரு பீரியட்ல வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேஸ்ட் ஆகுது? தோராயமா 8 மணி நேரத்துல 4 மணி நேரம் போச்சு இல்லையா? அப்ப ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம்? ரைட்? அத்தனை மணி நேரம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா கிளாஸ்ல சரியா கவனிக்கல. கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சு முடிச்சா இப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்? நம்மள எத்தனை பேர் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வச்சா திருப்பி பாஸ் பண்ணுவோம்? ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எதுவுமே தெரியல. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி போயாச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன படிச்சோம் தெரியல. கனெக்டிவிட்டியே இல்ல. அன்னைக்கு படிச்சா அன்னைக்கு மார்க் எடுத்து முடிஞ்சு போச்சு. ரைட்? சோ அப்ப அந்த விஷுவல் லேர்னருக்கு என்ன பண்ண போறோம்? நான் உட்கார்ந்து சொற்பொழி வாசிச்சா என்ன ஆகும்? சோ அப்ப இனிமே என்ன நடக்கும்? அதனால தான் இந்த டிவி நான் சொல்றேன். அடுத்த லேர்னர் பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்ன்றத சொல்றேன். அடுத்த லேர்னர் யாருன்னா அந்த ஆடிட்டரி லேர்னர்னு சொல்லுவோம். செவி வழி கேட்டு படிக்கும். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? விஷுவல் லேர்னர். ரெண்டாவது செவி வழி படித்து கேட்டு படிக்கக்கூடியவங்க. எங்கேயாவது மைக்ல ஓடினா போதும் அவங்க
காதால கேட்டா போதும், அங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய பேர் நம்மளோட கூட சேர்ந்து சுற்றுவாங்க, புக் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆனால் பரீட்சையில பார்த்தா 100 மார்க் வாங்கிடுவோம். அடப்பா நீ எப்படா படிச்ச? எஸ் ஆர் நோ? எஸ் ரைட். ஆடிட்டரி லேர்னர்ஸ் இந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இந்த விஷுவல் லேர்னர் வந்து மிடில் உட்காந்துருப்பாங்க. இந்த ஆடிட்டரி லேர்னர் தான் 90லேருந்து 100 மார்க் வாங்குறது. இந்த விஷுவல் லேர்னர் வந்து 50 to 60% மார்க் வாங்குறது. அடுத்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷுவல் பார்த்தோம், ரெண்டாவது யார் பார்த்தோம்? ஆடிட்டரி செவி வழி கேட்டு படிக்க முடியவங்களை பத்தி பார்த்தோம், ரைட்? அடுத்து மூணாவது கினஸ்தட்டிக் லேர்னர் பேரு. அவருக்கு வந்து செய்கையில ஏதாவது பண்ணணும். கிளாஸ்ல அவனை 5 நிமிஷம் நான் உட்கார வச்சுட்டேன்னா எனக்கு மிகப்பெரிய மேலே சாதனை. மிஸ் தண்ணி வேணும், ரீசஸ் வேணும், ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன்னா எனக்கு அன்னைக்கெல்லாம் மக்கள் நல்லா படிச்சிருவாங்க. நான் இங்க போர்டுக்கு திரும்பணும்னா அங்கே ஒரு பிளான் வச்சிருக்கோம். நான் இப்போ எப்போ திரும்ப காத்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு பிளான் வச்சிருப்போம், அங்கே ஒரு விளையாட்டு நடக்கணும். நான் திருப்பி அட்டன் பண்ணுவோம். ஏன் முன்னாடி செய்ய மாட்டேன், நல்லா பார்த்துக்கேன். நான் திரும்பணும்னு செய்வான் அந்த விளையாடுறக்கு. எப்போ திரும்ப காத்துட்டு இருப்பான். அவனுக்கு கைகளில் அவனோட பேரில் எல்லாரோட அப்ரிசியேஷன் அவனுக்கு வேணும். எல்லாரோட கவனமும் அவன் பேரில் திரும்பணும். நான் பெரியார்ன்றத அவன் எப்படியும் சொல்லணும். அவனுக்கு வால் எடுத்து நாடு சம்பாதிக்கணும். ஒரு ஆளை விட்டோம் அப்படின்னா அவன் ஒரு ஆர்மிக்கு சமம். ரைட்? கிரவுண்ட்ல விட்டு பார்த்தோம்னா தலையில தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அவன் சாக்பீஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஓடியாந்து எடுத்து கொடுத்துருவான். இவரோட முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். நீ தான் சூப்பர்னு சொல்லணும். ஒரு சின்னதா பின்னு போட்டான்னா பலூன்ல எப்படி உடஞ்சிருக்கோம் அது மாதிரி சின்னதா அவனை டிமோட்டிவேட் பண்ணா அன்னைக்கு உடஞ்சு 2 நாள் லீவ் போட்டுருவான், வரமாட்டான். படிக்க லாய்க்கு இல்லைன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வெளியேறது இவன் தான். நான் சொல்ல புரியுதா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்றது? உண்மையா புரியா? அந்த மாதிரி ஒரு ஆளை நான் கிளாஸ்ல உட்கார வச்சுக்கிட்டு நான் வந்து சொற்பொழி வாக்குறதுலாம் நடக்கும். சாமி எப்படா வீட்டுக்கு போவோம், ரைட்? புரியுதா உங்களுக்கு? நான் இப்படி மூணு டைப் ஆஃப் பிளானை உள்ள வச்சுக்கிட்டு நான் அதை சரிவர கவனிக்காம விட்டுட்டு அந்த குழந்தைய பாஸ்டர் சோழர்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? அதுவும் இல்லாமல் மீடியம் எங்க இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசியாச்சுன்னா சுத்தமா ஒன்றும் புரியாது இல்லையா, ரைட்? அப்ப இனி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த டிவி ஒரு கிளாஸுக்குள்ளேயும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றுறதுக்கான காரணம் தான். ஒரு கிளாஸுக்குள்ளேயும் இனி நம்ம ஒரு டிவி கொடுத்துருவோம். நம்ம ஸ்கூலில் டீச்சர் டேப்லெட்டோட வருவாங்க. இந்த டேப்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பீரியடும் டீச்சர் எஃபெக்டிவாக ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணணும், எப்படி புரிய வைக்கிற மாதிரியான அந்த ஆக்டிவிட்டிலாம் ஒரு பீரியடும் ஆக்டிவிட்டி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவி டேப் இதெல்லாம் என்ன செய்யும்? இப்போ 3 டைப் ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 டைப் ஆஃப் லேர்னர்ஸையும் ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி என்கேஜ் பண்ண போறோம், இப்போ புது வழியில் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு டீச்சரா ஒரு செரிமானம் நடக்கக்கூடியது எப்படி, அதாவது டைஜஸ்ட் சிஸ்டம் எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போறேன். என்னது டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படிங்கிறத ஒரு 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் நம்மளோட சிஸ்டம்ல. எப்படின்னு பார்க்கலாமா? என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்? டைஜஸ்ட். இந்த டைஜஸ்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு தெரியும், அந்த மவுத்ல இருந்து ஆரம்பிச்சு ஆனஸ் வரைக்கும் ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், குடல் உறுப்பு செரிமானம் எப்படி நடக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பிக்சருக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். வருதா? மவுத்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எக்ஸ்ரே தெரியும் இல்ல, ஞாபகத்துக்கு வருதா? சார் வருதா? பின்னாடி சார், பின்னாடி நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குதா? பர்ஃபெக்ட். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ ஆஸ் எ டீச்சரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேப்லெட்ல எனக்கு கொடுத்துருப்பாங்க, பிஃபோர் கெட்டிங் இன்டு தி கிளாஸ் ரூம் டேக் 30 பிஸ்கட் கொடுத்துருப்பாங்க. 30 பிஸ்கட் எடுத்துட்டு போங்க இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இந்த பிஸ்கட்டா இருக்கலாம், கிட்டா இருக்கலாம், இல்ல ஆக்டிவிட்டிக்கு தேவையான போஸ்டர்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒன்று. இந்த பிஸ்கட் எடுத்துட்டு நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். கிளாஸ் ரூம் போனதுக்கு இந்த டிவியில அந்த டைஜஸ்டிவ் வீடியோவுக்கு தேவையான அந்த வீடியோ அந்த டேப்லெட்ல இருக்கும். அந்த டேப்லெட்ல கிளிக் பண்ணா அந்த வீடியோ அதுல வந்துடும். இந்த டேப்லெட்ல இருக்கு எப்போ அந்த பிஸ்கட் கொடுக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்துருவேன். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. பிஸ்கட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் போட்டுருவேன். அந்த வீடியோல பிஸ்கட் மாதிரியான ஒரு இதை வந்து மெல்லக்கூடிய அந்த வீடியோல நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த குழந்தை வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோடனே அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் சூவர் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. பிஸ்கட்டை மெல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது புரியுதா? கவனிக்கிறீங்களா? பிஸ்கட்டை ஸ்டார்ட் சூவர் பிஸ்கட் சொல்லுவாங்க. நடுவில் என்ன பண்ணுவாங்க, கேன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் பிஸ்கட் சால்வ்ஸ் வித்
your teeth. Teethல வந்து உன்னால மெல்றது சாஃப்ட்டா இருக்கா? Can you experience that the biscuit mixes with your saliva? எச்சில்ல ஒரு மிக்ஸ் ஆகுறது உனக்கு தெரியுதா? பார்க்கவும் செஞ்சிட்டு இருக்கா. And can you experience that the biscuit getting into ego-focus? ego-focusல போறது தெரியுதா? வயித்துல போறது தெரியுதா? உணர முடியுதா? அப்படி இந்த டீச்சர் நடுவுல கேட்பாங்க. அதெல்லாம் புரியுதா? குழந்தை கையில பிஸ்கட் இருக்கு, அதை உணர்ந்துகிட்டு இருக்காரு, டிவியில பார்க்கவும் செய்யறாரு, கேட்கவும் செய்யறது. வரைக்கும் நான் புக் எடுக்கல, புக் எடுத்து சொல்லி கொடுக்கல. பார்க்கவும் செய்யறாரு, கேட்கவும் செய்யறாரு, உணரவும் செய்யறாரு இல்லையா? இப்ப சொல்லுங்க, எந்த குழந்தையோட கவனம் ஜன்னல் வெளியில இருக்கு? எந்த குழந்தையோட கவனம் வீட்டுக்கு போகும்? யாராவது ஒருத்தர் போமா? பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு யானையை பத்தி கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த விஷுவல் என்ன இருக்கு, அந்த யானையை கொண்டாந்து டக்குன்னு கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட முடியும். அதான் மிஸ் கருப்பா சிவப்பா வெள்ளையா சொல்லலையே. ஏன்னா அவனுக்கு இமேஜினேஷன். இப்போ நான் வந்து யானைன்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து யானைன்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஒருத்தர் நீங்க பார்த்த யானையை நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒவ்வொருத்தரோட கிராபிங் பவர் என்னவா இருக்கும், ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், டிவியில போட்டு காமிச்சிருவேன். அந்த குழந்தை வெளியில போக மாட்டா, என்ன தேவையோ அந்த டிவியில வந்துடும். நான் பேசுறது அனைத்தும் அந்த டிவியில வரும். நான் செய்யறது அனைத்தும் என்ன பிளான ஒரு நாளுடைய ஆக்ஷன் பிளான் அந்த டேப்லெட்ல இருக்கும். இப்படி பாடம் நடத்ததுக்கு அப்புறம் புக் எடுக்க சொல்லுவேன். இன்னைக்கு இதுதான் படிச்சேன், 5 நிமிஷம் ரீட் பண்ணு. ரிவர்ஸ் ப்ராசஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா புக் எடுத்து படிக்க சொல்லுவோம். இந்த ஒரு அனுபவபூர்வமா நம்ம செய்தே பார்க்கல. எனக்கு ஒரு 5 பேரண்ட் வந்து வாலண்டரி பேரண்ட் முன்னாடி வாங்க. இந்த பக்கம் 2 பேர் வாங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் வாங்க. சேம் முறையில் செய்து பார்க்கணும். யார் வரீங்க?